ஹாய், எதுக்காக இந்த வீடியோனா நம்மளுடைய கவர்மெண்ட் இந்த 4 வருஷமா எவ்வளோ சூப்பராக ஆட்சி நடத்திருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எஜுகேஷன். நமக்கு கல்வி சொல்லித்தர ஆசிரியரே குடிச்சிட்டு மது போதையில் மயங்கி கிடந்தா திருச்சிக்கு அருகில் இருக்க மணப்பாறைன்ற ஊரில் ஒரு கவர்மெண்ட் டீச்சர் வந்து குடிச்சிட்டு மது போதையில் மயங்கி கிடக்கிறாரு. செகண்ட், நம்ம அப்பா முன்னாடி சொல்லியிருப்பாரு, நாங்கள் வந்ததுக்கப்புறம் டாஸ்மாக் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிவிடும், மது கடையெல்லாம் இருக்காதுன்னு சொல்லி. ஆனால் கம்பேர்ட் டு பிஃபோர் நம்ம அப்பா வந்ததுக்கப்புறமா ரொம்ப ஜாஸ்தியாக ஆகியிருக்கு. அண்ட் அவர் வந்துட்டு மாதம் ஒரு 1000 ரூபாய் தரேன் சொல்றேன். ஐயா, நான் குடிகாரன் ஐயா. எனக்கு மாசம் எவ்வளவு தெரியுமா செலவாகுது? என் பொண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு வருஷத்துக்கு. ஐயா ஐயா தயவு செஞ்சு ஒயின் ஷாப்பை மூடுங்க. நீங்களே சொல்றீங்களா? நானே சொல்றேன். மது பிரியர்கள் எல்லாமே அந்த காசை வாங்கி திரும்ப அப்பாக்கே தான் கொடுக்குறாங்க. அப்பா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ரொம்ப நல்ல சலுகைகள் எல்லாமே கிடைச்சிருக்கு. இப்போ குடிச்சிட்டு மது போதையில அவங்களுடைய கணவன் வந்து இறந்து போறாங்க, அண்ணன்மார்கள் இறந்து போறாங்க. ஆண்களுக்குமே அந்த காசும் எனக்கே கொடுத்துருங்க, உங்களுடைய உடம்பை நீங்க வந்து கெடுத்துக்கோங்க, உங்களுடைய ஃபேமிலி எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அப்பா வந்து மதுக்கடைகளை திறந்து வச்சிருக்காரு. ஸோ இதோட பெருமை நம்ம அப்பாக்கு தான் சேரும்.